அளித்தாலும் கீழடி வரலாற்றை ஏற்க மறுக்கிறது மத்திய அரசு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்த கீழடி ஆய்வுகளை மத்திய அரசு ஏற்க மறுக்கும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். வரலாற்று ஆய்வாளர்கள் முரண்படும் புராண சரஸ்வதி நாகரிகத்தை பாஜக அரசு ஏற்றுக்கொள்கிறது என்றும் ஆதாரத்தை அளித்தாலும் கீழடி வரலாற்றை மத்திய அரசு ஏற்க மறுக்கிறது என்றும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஆதாரம் இல்லாமலேயே புராண சரஸ்வதி நாகரிகத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது என்ற குற்றச்சாட்டை மத்திய அரசு மீது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைத்திருக்கிறார். கீழடி அகழ்வாராய்ச்சிகள் குறித்து சர்வதேச ஆய்வக ஆதாரத்தை அளித்தாலும் மத்திய அரசு ஏற்க மறுக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்னென்ன குற்றச்சாட்டுகளை மத்திய அரசு மீது முன்வைத்திருக்கிறார்? விவரங்கள். கீழடி வரலாற்றை அளிக்க முயற்சி செய்வதாக மத்திய அமைச்சர் மீது முதலமைச்சர் ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அனைத்து ஆதாரங்கள் இருந்தும் தமிழ் கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள மத்திய அரசு மறுப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆதாரம் இல்லாமலே சரஸ்வதி நாகரிகத்தை பாஜக அரசு ஏற்றுக்கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். வரலாற்று ஆய்வாளர்கள் முரண்படும் புராண சரஸ்வதி நாகரிகத்தை பாஜக அரசு ஏற்றுக்கொள்வதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தொடர்ந்து கீழடி அகழ்வாராய்ச்சியில் குறித்து சர்வதேச ஆய்வக ஆதாரத்தை அளித்தாலும் மத்திய அரசு அதை ஏற்க மறுப்பதாக ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். கீழடியில தொடர்ந்து நடத்தப்படக்கூடிய அனைத்து ஆதாரங்களும் அளித்த பின்னரும் தொடர்ந்து ஆதாரம் இல்லாத மற்ற நாகரிகத்தை பாஜக அரசு ஏற்றுக்கொள்கிறது. தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் ஆய்வுகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பதாகவும் தமிழ் நம்மளுடைய தொன்மையை நிராகரிப்பதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கார். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய கீழடியுடைய ஆய்வக வரலாற்றை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ள மறுப்பதாகவும் நமது வரலாற்றை வெளிக்கொணர பல நூற்றாண்டுகளாக நாங்கள் போராடி வருகிறோம் என்றும் அதை அழிக்க ஒவ்வொரு நாளும் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அதை உலகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.